நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியன். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸுக்கான சந்தேகங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா என் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஐடி, மெட்டீரியல், மிஷினு எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான கொஷினுக்கான ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சதுன்னா நேரடியாக நான் சார் இந்த மாதிரி வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துட்டேன், எனக்கு ஐடி மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குற ரீட்டெயிலர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கேளுங்க, ஃப்ரீ டைமில் கேளுங்க. ஐடி ஏற்கனவே எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஐடியா, அதாவது நல்ல ஒரு ஐடி எடுக்கிறது, நல்ல ஒரு என்ன சொல்கிறது தொடர்பு எங்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கணும் உங்களுக்கு. அதாவது எல்லா ரீட்டெயிலர்ஸுக்குமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். சில ரீட்டெயிலர்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கம்மியான ஒரு ரீட்டெயிலரை போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் பணியிலேருந்தே விலகிடுறாங்க. அதனால் ரீட்டெயிலர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் நீங்கள் எங்கிட்ட ஐடி எடுக்கும்போது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கும். நாங்கள் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். உங்களுக்கு உங்களோட ஆதரவு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து இப்போ நம்ம நண்பரோட உரையாடுனதை நம்ம கேட்கலாம். சார், நாங்கள் வந்துட்டு மேஜராக ஃபினோ தான் கொடுப்போம் சார். சரிங்க. மேஜராக அண்டர் ஆர்பிஐயில் பேங்கிங் செக்டாரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கக்கூடிய எல்லா சக்தியும் உள்ளது வந்து ஃபினோ வங்கி. சரிங்க சார். அதில் வந்து உங்களுக்கு ஆதார் டெபாசிட்லேருந்து எல்லா வசதிகளுமே இருக்குது. சரிங்க சார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பைஸ் மணி கொடுப்போம். ஓகே. அப்போ மேஜர் வந்து ஃபினோ தான். மேஜர் ஃபினோ தான். ஃபினோவில் எல்லாமே பண்ணிட முடியும். அடிஷ்னலாக கொடுக்குறது ஸ்பைஸ் மணி. சில விஷயங்களுக்காக ஸ்பைஸ் மணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பேன் கார்டு போடுறதுக்கு என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் கார்டு போடுற வங்கி ஒன்று கொடுப்போம். ஓகே சார். அப்புறம் அதுக்கப்புறம் வசந்தம் ரீசார்ஜ், வில்லேஜ் ஏடிஎம், இபே எல்லா கம்பெனி ஐடியுமே நம்மகிட்ட இருக்குது. சில பேர் விருப்பப்பட்டு கேட்பாங்க, ரிலீபே கேட்பாங்க, அது கொடுப்போம். சரி சரி, புரியுது புரியுது சார். இபே கேட்டாலும் கொடுப்போம். சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த இதுவே ஓகே எனக்கு. இப்போ உங்கள் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஐடி கொடுத்து ஒர்க் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் சார்? சார் ஃபீனோ நாங்கள் அந்த ஸ்பைஸ் மணி இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours எல்லாமே கொடுத்து ஆக்டிவேட் ஆகி ஒர்க்கிங்கு போயிடலாம். ஓகே. 1 hour 1/2 hourலேயே ரெடி ஆகிடும். ஸ்பைஸ் மணி, ரேபிபேன்னு ஒரு ஐடி. சரி சரிங்க சார். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சில பேர் வந்து எங்கள் ஏரியாவில் இந்த ஐடி தான் சார் இருக்கு, மொபிசப்பார் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரேபிபே, ஃபினோ, ஸ்பைஸ் மணி தாராளமாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் நான் உடனே கொடுத்துருவோம். அது மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஓகேன்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஓகே. உங்களுக்கு நாங்கள் தரது என்னன்னா, கஸ்டமர் வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபினோ மேஜரு, ஃபினோ வந்து நீங்கள் அக்கௌண்ட் பண்ணி ஏடிஎம் கார்டு தரலாம், பேங்கிங் செக்டாரு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபினோ எடுத்துட்டு அப்புறமா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். ரேபிபே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கடையிலே வந்து கொடுப்பாங்க. சரிங்க சார். சார் மார்க்கெட்டிங் ரேபிபே வந்து கடையிலே கொடுத்தாங்க சார். மினி ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் என்கொயரி பார்த்தா ₹1 வருது சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஐடி இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நாம அதனால தான் மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ரீட்டைலரு ஒரு எந்த ஐடி வேணாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே சார். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மேஜராக வந்து நீங்கள் ₹1000 கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து என்ன ஐடி வேணும், மேஜராக வந்து ₹1000 கொடுத்துட்டீங்கன்னா ஃபினோ ஐடி கீழே 4 பேக்கேஜ் எது வேணாலும் வாங்கிக்கிங்க. இதுல வந்து ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இந்த பேனியர் பை ஐடிக்கு மட்டும் தான் ஒரு 650 கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில ஏரியாவில் நம்ம ரீட்டைலர் இருப்பாங்க, அவங்க வந்து கேட்பாங்க, சார் இந்த ஏரியா ஃபுல்லா பேனியர் பை தான் சார் வச்சிருக்காங்க, எனக்கு பேனியர் பை கொடுங்கம்பாங்க. எனக்கு ஒன்றும் பேனியர் பைல அவ்வளோ ஸ்பீடா, ஏன்னா இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துல அவ்வளோ ரீட்டைலர்ஸ் சொல்றேன், ரீட்டைலர்ஸ் கவுண்டோ மற்ற ஆனாலும் பாத்தீங்கன்னா மற்றது என்ன பாத்தீங்கன்னா எனக்கு பேனியர் பை வேணும்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், எடுத்துக்கங்க சொல்லிடுவோம். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ₹650 கட்டுற மாதிரி இருக்கு. சரி சார். இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடி மட்டும் நம்ம பண்ணுவோம் சார். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா சார்? இது ஃபோன்பே நம்பர் தான் சார், இதுக்கே நீங்கள் பண்ணலாமே. அப்படியா? சார் சரிங்க சார். நான் பண்ணிட்டு உங்களுக்கு கால். பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டு கிட்டு இதெல்லாம் வேணுமா? என்ன மாதிரி நீங்கள் பண்ண போறீங்க? சும்மா நார்மலாக பண்ண போறீங்களா இல்ல கடையா? இல்ல இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஐடியை வச்சு மூவ் பண்ணுவோம். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? பிஎஸ்சி சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
ஓகே ஓகே. இப்போ இதுதான் பண்ண போறீங்களா மேஜரா, இல்ல வேற ஏதாவது வேற ஏதாவது பண்ணிட்டு கூட சப்போர்ட்டா பண்ண போறீங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டுடியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது அடிஷனலா ஸ்டுடியோ ஒர்க்கோட சேர்த்து அடிஷனலா பண்ணலாம்னு இருக்கீங்க இல்லையா? இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ பார்த்துட்டு ஒண்ணு ஆட் பண்ணிக்கிற மாதிரி. நான் எதுக்கு கேக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு தகுந்த நான் கைட் பண்ணணும், அதுக்காக தான் சொல்ல வரேன். நான் இப்போ ஓகே ஓகே. நீங்க ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்றது வந்து ரொம்ப பெஸ்ட் தான். ஏன்னா இப்போ ஸ்டுடியோ ஒர்க்கே பண்ணிட்டு இருக்கிறதுனால புரியுது சார். உங்களுக்கு வந்து பெஸ்ட் வேல உங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமர் வந்து ரிலேட்டிவ்ல இருப்பாங்க. ரைட் ரைட் சார். கஸ்டமர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அண்ணா என்னன்னா ஏடிஎம் போர்டு போட்டிருக்கீங்க, பணமும் எடுத்து தருவீங்களா? ஆமாம்பா, இதாம்பா வங்கியே வச்சிருக்கிறோம்பா சொல்லும்போது அவங்க வந்த கஸ்டமர் ஏற்கனவே ஒரு 100 ரூபா இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு தராங்க அப்படின்னா மேல ஒரு 10-20 அவங்களால ஆட் ஆகும்போது உங்களுடைய வருமானம் growth கிடைக்கும். கண்டிப்பா சார். உங்களுக்கு சார் மினிமம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் கிடைக்கும் சார். நீங்க இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே செய்யுங்க பர்ஃபெக்டா. சரிங்க சார். இல்ல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போதைக்கு இந்த ஐடியா வாங்கி கொஞ்சம் மக்களை பழக்கப்படுத்தி அவங்களோட எந்த இஷ்யூவும் இல்லாம ப்ராப்ளம் இல்லாம மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்க சொல்ற மாதிரி அந்த மிஷினரிஸை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்க எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பாக்குறேன் சார். மணி டிரான்ஸ்ஃபர்ல எந்த இஷ்யூவும் இல்லாம ஆகும் சார். ஆனிச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க சார், அதுக்கு என்ன சொல்யூஷனோ சொல்றேன். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. பிரச்சனை இல்லாத நான் இப்போ நீங்க சொன்ன சொல்லுங்க. நீங்க சொன்ன இந்த நம்பருக்கு நான் ஒரு 1000 rupees போட்டுட்டு உங்களை நான் கான்டாக்ட் பண்ணட்டுமா? பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஐடி எனக்கு கொஞ்சம் பார்த்து ஆக்டிவேட் ஆமா சார். ஆமா சார். அதாவது சார் இப்போ நீங்க கூகுள் பே ஃபோன் பேலயே கூட சில சமயம் பணம் அனுப்பும்போது ஏதாவது ஒரு சர்வீஸ் ரிசீவ் வரும்போது வந்து பணம் இருக்கும் அது இயல்பு கண்டிப்பா அது வரும். ஆனா கண்டிப்பா அது ரெக்டிஃபை ஆயிடும், அது நம்ம நம்பி இருக்கலாம். ஒண்ணு அந்த சைடு போயிடும், இல்ல இந்த சைடு வந்துடும். நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆமா, பிரச்சனை இல்லன்னு சொல்லல. பிரச்சனை வந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு என்கிட்ட ஐடி வாங்க, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கியூர் பண்ணி தரேன். சரிங்களா? சரிங்க சார். பிரச்சனை வராது. எப்பவாவது ஒரு முறை வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு 50% ரீட்டைலர் கூப்பிடுறதே கிடையாது, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரது கிடையாது. ஓகே ஓகே. ஏதாவது ஒரு டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன்ல பண்ணிட்டு இருப்போம், நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் வந்துடும். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஏதாவது இன்டரப்ட் ஆகும்போது தவிர்க்க முடியாது. இன்டரப்ட் ஆகும்போது நெட் டிஸ்கனெக்ட் ஆகலாம். அது செட்டிங்ஸ் படி ஏதாவது ஒண்ணு இந்த பிரச்சனை. அதை விட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு இந்தியன் பேங்க் ஒருத்தர் பணம் போட சொல்லுவாரு, பணம் போடும்போது என்ன ஆகும், அவரோட பேங்க் சர்வர் வந்து டவுன் ஆகி போயிடும். நீங்க போட்டுக்கிட்டு டவுன் ஆயிருந்தா ரிசீவ் ஆகாது. ஆமா ஆமா, சில நேரம் டெபிட் ஆயிட்டு மறுபடியும் இன்ஸ்டன்ட்டா கிரெடிட் ஆகுது. பணம் வந்து 100% உங்களுக்கு பாதுகாப்பு, அதுல வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஓகே ஓகே. பணம் போயிடுச்சு, நான் 50,000 ரூபாய் போட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நீங்க மறந்துடலாம். மற்றபடி பாதுகாப்பு நீங்க பயப்படாம பண்ணலாம். சரிங்களா? சரிங்க சார். சரி சார், நீங்க அமௌண்ட் பண்ணிட்டு வாங்க, நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாலசு